ஹாய், இன்றைக்கி நாம் நாகர்கோவில் ஸ்பெஷல் எக் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகு வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இப்போ நாம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகு வதங்கினதுமே நம்ம உப்பு, மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி இவ்வளவும் ஆட் பண்ணி திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா ஸ்மெல்லாம் போகிறது வரைக்குமே நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முட்டை நான் இன்றைக்கி 2 முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கினதுமே மசாலா ஸ்மெல்லாம் போனதும் நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் தண்ணி விட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க. வெங்காயம் வெந்ததுமே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற முட்டையை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த எக்கில் எல்லாம் நல்லா மசாலா பிடிக்கிறதுக்காக அதை நல்லா நம்ம மசாலாவோட கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் அப்படி மசாலா பிடிக்கிறதுக்காக விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டவ்வை. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரெடி ஆகிடுச்சு. நல்ல சுவையான எக் மசாலா ரெடி. ரொம்பவே சிம்பிள் தான். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.